நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வேனுலகத்து உள் நின்று உணர்த்தும் பசி. விளக்கம். கடல் நீர் சூழ்ந்த உலகமாயினும் மழைநீர் பொய்த்துவிட்டால் பசியின் கொடுமை வாட்டி வதைக்கும். வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள். விமான நிலைய விரிவாக்கத்தின் மூலம் சுற்றுலா தொழில்துறை வளர்ச்சி பெறும். ஆளுநர் கைலாஷ்நாதன் பேச்சு. சிறுமியை கடத்திச் சென்று ஓரின சேர்க்கையில் ஈடுபட்ட இளம் பெண்ணுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை. காரைக்கால் போக்சோ நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. இருபத்தி 7ஆம் தேதி நடைபெற உள்ளது உலக புகழ்பெற்ற மாங்கனி திருவிழா. ஏற்பாடுகளை நேரில் பார்வையிட்ட அமைச்சர் ராஜசேகரன். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கத்தின் மூலம் சுற்றுலா தொழில்துறை வளர்ச்சி பெறும் என்றும் நெடுஞ்சாலை, ரயில்வே, விமான நிலையம் ஆகிய 3ஐயும் மேம்படுத்துவதன் மூலம் புதுச்சேரியில் மிகப்பெரிய மாற்றம் வரும் என துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை சார்பில் மக்கள் நல திட்டத்தின் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக பிரகதி பாத யாத்திரை இன்று நடைபெற்றது. துமாஸ் வீதியில் உள்ள பான்சியோனம் பள்ளியில் துவங்கிய பிரகதி பாத யாத்திரையை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்து பொதுப்பணித்துறை மூலம் செய்து முடிக்கப்பட்ட உள்கட்டமைப்பு பணிகளை விளக்கும் புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டார். இந்நிகழ்ச்சியில் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், அமைச்சர்கள் நமச்சிவாயம், ராஜவேலு, சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன், தலைமை செயலர் சரத் சௌகான், செயலர்கள், ஸ்மார்ட் சிட்டி அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பான்சியோனோ பிரெஞ்சு பள்ளி வளாகத்தில் துவங்கிய யாத்திரையில் 4 பேருந்துகளில் துணைநிலை ஆளுநர், அமைச்சர்கள், அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் மத்திய அரசு நிதி உதவியுடன் கட்டப்பட்ட புதுச்சேரி பான்சியோனோ பள்ளி, புதுச்சேரி நகராட்சி கட்டிடம், மேரி கட்டிடம், வஉசி மேல்நிலைப் பள்ளி, கலவை கல்லூரி, குமரகுருபள்ளம் அடுக்குமாடி குடியிருப்பு வளாகம், புதுச்சேரி நகராட்சி பேருந்து நிலையம், கடலூர் சாலை, ரயில்வே மேம்பாலம், உப்பனாறு மேம்பாலம், அண்ணா திடல், தாவரவியல் பூங்கா ஆகிய 10 இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், சுற்றுலா வளர்ச்சிக்காக புதுச்சேரி விமான நிலையத்தின் ஓடுபாதையை 1500 மீட்டரில் இருந்து 2500 மீட்டராக மாற்ற திட்டமிட்டுள்ளோம். இதற்கு தேவையான நிலத்தில் பாதி புதுவையிலும் மீதமுள்ள பாதி நிலம் தமிழகத்திலும் உள்ளது. நிலம் கையகப்படுத்துவதற்கு மட்டும் ரூபாய் 1400 கோடி தேவை. இதற்காக மத்திய அரசிடம் வலியுறுத்தினோம். இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் கிடைக்கும் நிலை உள்ளது. புதுச்சேரியில் விமான நிலையம் விரிவுபடுத்துவதன் மூலம் இந்தியாவில் இருந்து அனைத்து மாநிலங்களுக்கும் விமான இணைப்பு ஏற்படுத்தப்பட்டு சுற்றுலா மற்றும் தொழில்துறை வளர்ச்சி பெறும். தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மூலம் புதுச்சேரியை இணைக்கும் வகையில் ரூபாய் 23,000 கோடிக்கு அதிக வேக நெடுஞ்சாலை அமைக்கும் பணிக்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இதில் ரூபாய் 11,000 கோடிக்கு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 1.5 ஆண்டுகளில் ECR சாலை, GST ரோடு போன்ற பணிகள் நிறைவடையும். புதுவையிலிருந்து சென்னை செல்வதற்கு 3.5 மணி நேரம் ஆகிறது. இந்த நெடுஞ்சாலைகள் வந்தால் விரைவாக சென்னைக்கு சென்று விடலாம். புதுச்சேரியிலிருந்து பெங்களூருக்கு 3 மணி நேரத்தில் சென்று விடலாம். இந்த திட்டங்கள் மாநில அரசு நிதியிலிருந்து செய்யவில்லை, மத்திய அரசு நிதியிலிருந்து செய்யப்படுகிறது. புதுச்சேரி ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகளும் நடைபெற்று வருகிறது. நெடுஞ்சாலை, ரயில்வே, விமான நிலையம் ஆகிய 3ஐயும் மேம்படுத்துவதன் மூலம் புதுச்சேரியில் மிகப்பெரிய மாற்றம் வரும். மத்திய அரசின் நிதி உதவியோடு புதுச்சேரியில் உள்ள 78 ஏரிகள், குளங்கள் சீரமைக்கப்பட்டு நிலத்தடி நீர் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். காரைக்காலில் 16 வயது சிறுமியை கடத்திச் சென்று ஓரின சேர்க்கையில் ஈடுபட்ட இளம்பெண்ணுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, 20,000 ரூபாய் அபராதம். உடந்தையாக இருந்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டவருக்கு 4 ஆண்டு சிறை, 10,000 ரூபாய் அபராதம்.
காரைக்கால் போக்சோ நீதிமன்றம் நீதிபதி மோகன் அதிரடி தீர்ப்பு. காரைக்காலில் கடந்த 2019ஆம் ஆண்டு 16 வயது சிறுமி மாயமானதாக நகர காவல் நிலையத்திற்கு புகார் தெரிவிக்கப்பட்டது. புகார் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டதில் கோட்டுச்சேரி ஜீவாநகர் பகுதியைச் சேர்ந்த கலை அமுது வயது 26 வயது பெண்மணி சிறுமியிடம் நெருங்கி பழகி வந்ததும் அதனை ஆசை வார்த்தை கூறி ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டு சென்னையில் அழைத்து கொண்டு சென்றதும் தெரிய வந்ததை அடுத்து அப்போது போலீசார் சிறுமியை மீட்டு விசாரணையில் கலை அமுது திருமணம் செய்து கொள்வதாக அழைத்துச் சென்று ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனை அறிந்து அங்கு தங்கியிருந்த காரைக்கால் லெமர் வீதியைச் சேர்ந்த கணேசன் வயது 48 உடந்தையாக இருந்து இவர்கள் இருவருடைய ஓரினை சேர்க்கையை அறிந்து கொண்டு இதனை வைத்து சிறுமை மிரட்டி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதும் விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து இருவரையும் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட சம்பவத்தில் இன்று காரைக்கால் மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணை முடிவு பெற்று நீதிபதி மோகன் தீர்ப்பு வழங்கினார். இதில் கலை அமுதுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, 20,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அதேபோல் கணேசனுக்கு 4 ஆண்டு வருடம் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. பின்னர் இருவரையும் புதுச்சேரி அழைத்துச் சென்று கலையமுது மகளிர் சிறையில் அடைக்கப்பட்டார். இதுபோல் கணேசன் காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறுமி ஓரின சேர்க்கையில் ஈடுபட்ட இளம் பெண்ணுக்கு சிறை தண்டனை தீர்ப்பு விதிக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உலக புகழ்பெற்ற காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் மாங்கனி திருவிழா வருகின்ற 27ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் விழா ஏற்பாடுகள் மற்றும் பக்தர்கள் பாதுகாப்பு குறித்து அமைச்சர் ராஜசேகரன் ஆய்வு. காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை நினைவு கூறும் வகையில் நடைபெறும் மாங்கனி திருவிழா வருகின்ற 27ஆம் தேதி மாலை மாப்பிள்ளை அழைப்பு நிகழ்ச்சியுடன் தொடங்குகிறது. முக்கிய நிகழ்ச்சிகளாக 28ஆம் தேதி காலை காரைக்கால் அம்மையார் திருக்கல்யாணம், 29ஆம் தேதி சிவபெருமான் பிச்சாடனை மூர்த்தியாக வலம் வரும்பொழுது மாங்கனி வீசி பக்தர்கள் வழிபடுவது நிகழ்ச்சியும் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் மாங்கனி திருவிழா முன்னேற்பாடுகள் மற்றும் பக்தர்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து இன்று புதுச்சேரி மாநில அமைச்சர் ராஜசேகரன் தலைமையில் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம், சட்டமன்ற உறுப்பினர்கள் மீனாட்சி சுந்தரம், விக்னேஷ் முன்னிலையில் காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது மாங்கனி திருவிழாவில் பங்கேற்பதற்காக காரைக்கால் அம்மையார் ஆலயத்திற்கு வருகின்ற பக்தர்களுக்கு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் குறித்து ஆய்வு செய்து கோவில் நிர்வாக அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டனர். மேலும் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகளை செய்து தர கோவில் நிர்வாக அதிகாரிகளுக்கு அமைச்சர் ராஜசேகரன் அறிவுறுத்தினார். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலைக்கு தமிழ்ச்சங்க செயலாளர் சீனு மோகன்தாஸ் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் கடந்த 2020ஆம் ஆண்டு இதே நாளில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டது. அன்று முதல் சிலை நிறுவப்பட்ட 20ஆம் தேதி மாதந்தோறும் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவது வழக்கம். அதன்படி இன்று திருவள்ளுவர் சிலைக்கு நிறுவப்பட்ட தினம் என்பதால் இன்று மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி தமிழ்ச்சங்க செயலாளர் சீனு மோகன்தாஸ் தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். அண்ணா திடலில் உள்ள கடைகள் பயனாளிகளிடம் முதலமைச்சர் ரங்கசாமி ஒப்படைத்தார். புதுச்சேரி உளியன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அண்ணா திடல் விளையாட்டு மைதானத்தை சுற்றியுள்ள அண்ணா சாலை பகுதியில் உள்ள கடைகளுக்கான ஆணைகள் கடந்த தேர்தலுக்கு முன்பு முற்காலங்களில் கடை நடத்தியவர்களுக்கு வழங்கப்பட்டது. அந்த கடைகளின் சாவிகளை புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி மற்றும் உளியன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி ஆகியோர் புதுச்சேரி சட்டப்பேரவையில் வழங்கினார்கள். நிகழ்வில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் ஸ்ரீஜித் மற்றும் நகராட்சி வருவாய் அதிகாரி பிரபாகரன், வருவாய் அதிகாரி சிவா இளங்கோ மற்றும் அதிகாரிகளும் ஊழியர்களும் மேலும் வியாபாரிகள் பலர் உணர்ந்தனர். மேலும் கடைகளின் சாவிகளை பெற்றுக்கொண்ட வியாபாரிகள் முதல்வர் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி ஆகியோருக்கு நன்றிகள் தெரிவித்துக் கொண்டனர்.
காரைக்காலில் பிரகதி பாத யாத்திரை, விகாஸ் யாத்திரை உற்சாகமாக நடைபெற்றது. இதனை புதுச்சேரி அமைச்சர் GMS ராஜசேகரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மத்திய அரசின் மக்கள் நல திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி சாதனைகளை மக்களிடம் கொண்டு செல்லும் நோக்கில் காரைக்காலில் இன்று பிரகதி பாத யாத்திரை, விகாஸ் யாத்திரை உற்சாகமாக நடைபெற்றது. முன்னதாக சமீபத்தில் புதுச்சேரி மாநில அமைச்சராக பதவியேற்ற GNS ராஜசேகரன் காரைக்காலுக்கு வருகை தந்தார். அவரை காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் இஷிதா ராட்டி மற்றும் மாவட்ட துணை ஆட்சியர் பூஜா ஆகியோர் சால்வை அணிவித்து வரவேற்றனர். அப்போது இருவருக்கும் அமைச்சர் GNS ராஜசேகரன் மத்திய அரசின் 12 ஆண்டு கால சாதனைகள் குறித்த புத்தகங்களை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தொடங்கிய யாத்திரையில் பொதுப்பணித்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை ஊழியர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். மத்திய அரசின் மக்கள் நல திட்டங்கள், வளர்ச்சி பணிகள் மற்றும் புதுச்சேரி மாநிலத்திற்கு வழங்கப்பட்டுள்ள பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேரணி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி புதுச்சேரி மாநில அமைச்சர் GNS ராஜசேகரன், சட்டமன்ற உறுப்பினர்கள் மீனாட்சி சுந்தரம், விக்னேஸ்வரன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் இஷிதா ராட்டி மற்றும் மாவட்ட துணை ஆட்சியர் பூஜா, பொதுப்பணித்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். இந்த யாத்திரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை தொடங்கி பாரதியார் சாலை, கெனடியார் சாலை, மாதா கோவில் வீதி வழியாக சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நிறைவு பெற்றது. மத்திய அரசின் மக்கள் நல திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி சாதனைகள் அடங்கிய பதாகைகளை தாங்கிய வாகனத்தை தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட பொதுப்பணித்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை ஊழியர்கள் யாத்திரையில் பங்கேற்றனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரியில் உள்ள விவசாயிகளுக்கு 100% மானியத்தில் விதை மற்றும் வேளாண் இடுபொருட்களை வழங்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் கிழக்கு மண்டல செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சியின் கிழக்கு மண்டல செயற்குழு கூட்டம் முதலன்பட்டி ராமலிங்க சுவாமி மடத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில அமைப்பாளர் கோபி என்கிற கோபாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் 15க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி புதுச்சேரி மாநிலத்தில் 5வது முறையாக முதல்வராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ரங்கசாமிக்கு பாராட்டு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து விவசாயிகளுக்கு 100% மானியத்தில் விதை மற்றும் இடுபொருட்களை வழங்க வேண்டும். விவசாயிகள் கடனை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும். மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட கல்வி கடனை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும். தமிழ்நாட்டைப் போலவே மக்கள் தொகை கணக்கெடுப்போடு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். மின்துறையை தனியார் வசம் ஒப்படைக்க கூடாது. வறுமை கோட்டில் உள்ளவர்களுக்கு இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் என்பன போன்ற 15 தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் துணைத் தலைவர்கள் சத்யா, ராஜாராம், முருகன், ரவி, செயற்குழு உறுப்பினர் துரைக்கண்ணு, மகளிரணி தலைவி ஏபல், கிழக்கு மண்டல மகளிரணி தலைவி சஜிதா கோபாலகிருஷ்ணன், துணைத் தலைவி தேவி ஆறுமுகம், மகளிரணி செயலாளர் தேன்மொழி அன்பழகன் ஆகியோர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அறப்பணி அவை சார்பில் புதுச்சேரி வள்ளல் சின்ன சுப்பராய பிள்ளை 151வது நினைவு தினம். ஏழை மக்களுக்கு புத்தாடை உணவுகளை நேரு MLA வழங்கினார். புதுச்சேரி வள்ளல் சின்ன சுப்பராய பிள்ளை 151வது நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சி சுப்பராய பிள்ளை சத்திரத்தில் அமைந்துள்ள நினைவிடத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வில் உருளன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் ஏழை எளிய மக்களுக்கு புத்தாடைகள் மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் புதுச்சேரி உள்ளாட்சித்துறை இயக்குனர் ஆகாஷ், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் ஸ்ரீஜித், அருள்தந்தை இயேசுராஜ் மற்றும் நகராட்சி செயற் பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர்கள் பழனிராஜா, சாம்பசிவம் மற்றும் நகராட்சி அதிகாரிகளும், உருளன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த நேயம் மக்கள் கழக பிரமுகர்களும், நிர்வாகிகளும், இளைஞர்களும் மற்றும் கென்னடி நகர், சுப்பையா நகர், திடீர் நகர் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஆளுநரின் செயலர் மணிகண்டன் மற்றும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் ஆகியோர் கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கினார்கள்.
புதுச்சேரி ராஷ்டிரிய ரக்ஷா பல்கலைக்கழகத்தின் தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழகம் புதுச்சேரி கிளையின் பட்டமளிப்பு விழா கோரிமேடு காவலர் பயிற்சி பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது. ஆளுநரின் செயலர் மணிகண்டன் தலைமை வகிக்க முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் முன்னிலை வகித்தார். பல்கலைக்கழகத்தின் இயக்குனர் ஹர்ஷிஜி வரவேற்றார். மாணவர்களின் துல்லியம், ஒழுக்கம் மற்றும் சிறப்பான பயிற்சி திறனை வெளிப்படுத்தும் வகையில் பட்டமளிப்பு அணிவகுப்பு நடைபெற்றது. பாதுகாப்பு, கார்ப்பரேட் மற்றும் புலனாய்வு மேலாண்மை முதுநிலை டிப்ளமோ, சைபர் பாதுகாப்பு மற்றும் டிஜிட்டல் தடயவியல் முதுநிலை டிப்ளமோ படிப்புகளை வெற்றிகரமாக முடித்த 15 மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து மாணவர்களின் கலாச்சார நிகழ்ச்சிகள், யோகா காட்சிகள், தற்காப்பு கலைகள் மற்றும் சுய பாதுகாப்பு நிகழ்ச்சிகள், கமாண்டோ பயிற்சி காட்சிகள் நடைபெற்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற பிரகதி பாத யாத்திரையில் பயணம் செய்த துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உள்ளிட்ட அமைச்சர்கள் நகரப்பகுதியில் உள்ள அழகு மிளிர் தோற்றத்துடன் காட்சியளிக்கும் சுற்றுலா தலங்களை பார்வையிட்டு ரசித்தனர். பிரதமர் மோடி தொடர்ந்து 12 ஆண்டு பதவி காலத்தை நிறைவு செய்து இருப்பதை ஒட்டி மக்கள் நலத்திட்ட பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக பிரகதி பாத யாத்திரை இன்று புதுச்சேரியில் நடைபெற்றது. பென்சியோனா பிரெஞ்சு பள்ளியில் தொடங்கிய பாத யாத்திரை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், அமைச்சர்கள் நமச்சிவாயம், ராஜவேலு உள்ளிட்ட அரசுத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பாத யாத்திரை பேருந்தில் பயணம் செய்த துணைநிலை ஆளுநர் உள்ளிட்ட அமைச்சர்கள் புதுச்சேரியில் நகரப்பகுதியில் அழகுமிளர் தோற்றத்துடன் ரம்மியமாக காட்சியளிக்கும் பாரம்பரியமிக்க சுற்றுலா தலங்களை சுற்றி பார்த்து ரசித்தனர். அதன்படி புதுச்சேரி மேரி, காந்தி சிலை, அரவிந்தர் ஆசிரமம், பாரதியார் வாழ்ந்த வீடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்ற பாத யாத்திரை தாவரவியல் பூங்காவில் நிறைவு பெற்றது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை மற்றும் சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரசுத்துறை அதிகாரிகள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். விமான நிலைய விரிவாக்கத்தின் மூலம் சுற்றுலா தொழில்துறை வளர்ச்சி பெறும், ஆளுநர் கைலாஷ்நாதன் பேச்சு. சிறுமியை கடத்திச் சென்று ஓரின சேர்க்கையில் ஈடுபட்ட இளம் பெண்ணுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை. காரைக்கால் போக்சோ நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. தேதி நடைபெற உள்ளது உலக புகழ்பெற்ற மாங்கனி திருவிழா. ஏற்பாடுகளை நேரில் பார்வையிட்ட அமைச்சர் ராஜசேகரன். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.